மாண்புமிகு தமிழக முதலமைச்சரை பார்த்து கேட்டுக்கொள்கிறேன், இந்த ஒப்பந்த முறையை நீங்கள் நினைத்தால் ஒழித்து கட்ட முடியுமா முடியாதா என்பதை நீங்கள் தெளிவாக சொல்ல வேண்டாமா? எதற்காக நிரந்தரமான பணியிலே கான்ட்ராக்ட்? கான்ட்ராக்ட்னா ஒரு டெம்பரரியா ஒரு பாலம் கட்டுறான், கான்ட்ராக்ட்னா ஓகே. ஒரு சாலை போடுறான் டெம்பரரினா அதுக்கு ஓகே. நிரந்தரமான பணிகள், நிரந்தரமான ஆசிரியர் பணி, நிரந்தரமான செவிலியர் பணி, நிரந்தரமான மருத்துவர் பணி, நிரந்தரமான போக்குவரத்து தொழிலாளி, நிரந்தரமான தொழிலாளிகள், இப்படிப்பட்ட பணிகளை எல்லாம் இன்றைக்கு ஒப்பந்த தொழிலாளிகளை வைத்திருப்பது எந்த வகையிலே நியாயம்? அது மட்டுமல்ல, ஏற்கனவே சட்டம் இருக்கிறது. ஈக்குவல் சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும் என்பது சட்டம் இருக்கிறது. ஒரு இடத்திலே ஒரு நிரந்தர தொழிலாளி செய்யக்கூடிய வேலையை ஒரு ஒப்பந்த தொழிலாளி செய்தால் நிரந்தர தொழிலாளிக்கு என்ன சம்பளமோ அதை கொடுக்க வேண்டும் என்பது சட்டம் சொல்லுகிறது. ஆனால் ஒப்பந்த தொழிலாளி அப்படி வழங்கப்படுகிறதா? எனவே இந்த ஒப்பந்த முறையை நீடிப்பது, இன்னும் சொல்ல போனால் சட்டமே போட்டிருக்கிறார்கள், இனிமேல் உள்ளாட்சியிலே நிரந்தர பணிக்கு ஆள் எடுக்கவே படாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? சில துறைகளிலே இனிமே மொத்தமும் ஒப்பந்தம் தான். அது என்னன்னா, அதிகாரிகள்லாம் நிரந்தரமா இருப்பாங்களாம், மேல இருக்கிற மேல்மட்ட அதிகாரிகள் நிரந்தரமா இருப்பாங்களாம். இந்த அடித்தட்டு ஊழியர்கள், சாதாரண ஊழியர்கள், தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட அந்த அடித்தட்டு சமூகத்திலே பிறந்திருக்கிற அவர்கள் தான் இன்னைக்கு ஒப்பந்த தொழிலாளியாக இருக்க வேண்டும் என்கிற அந்த முறை என்ன நியாயம்?